ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேதுவும் நம்ம தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம ராஜாங்கமே அவங்க கையாலேயே அவங்க 2 பேர் கையும் பிடிச்சி இனி நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது, 2 பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சிடுறாங்க. அங்கே எல்லார் முன்னாடியுமே நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சேதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படியோ தாமரை கூட நடக்க இருக்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளும் தமிழும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, எம்மா தமிழ், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்கலாம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த வீட்டில் உங்களுடைய ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கட்சி மீட்டிங்க்காக கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இங்கே அப்பத்தாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயா சேது, உனக்கு தாமரைக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது, எப்படியோ அது கடவுள் புண்ணியத்தில் நிறுத்திட்டாங்க. எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் 2 பேரும் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாகுது. இந்த தமிழ்ச்செல்வி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல. சாவித்திரியும் எங்கள் தாமரையும் நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. சன்னியாசி இருந்துட்டு, நீங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் சித்தப்பா வீட்டில் இருங்க, ஏதோ போனால் போதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னியாசி சொன்னதுமே இங்கே தாமரையும் சாவித்திரியும் அழுதுகிட்டே அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம சாவித்திரி இருந்துட்டு தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாமே போச்சு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ நகை எவ்வளோ பணம் லஞ்சம் கொடுத்து நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தேன், 3/4 கிணறு தாண்டிட்டோம், அதுக்கப்புறம் கிணத்துலேயே பிடிச்சி தள்ளி விட்டாங்களே, நம்மளை சும்மா விடக்கூடாது, அந்த செல்லப்பாண்டியை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் தாமரை, கண்டிப்பாக உனக்கும் சேதுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ கலங்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தாமரை பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, சேது மாமா கூட நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன், ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. லாஸ்ட் நேரத்தில் இந்த தமிழ்ச்செல்வி நினச்ச மாதிரி எனக்கும் மாமாக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க, எனக்கு மனசே தாங்கலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜாங்க மாமா நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாரு, என்னம்மா பண்ணுறது, இதுக்கப்புறம் நம்ம நடு தெருவில் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாவித்திரி இருந்துட்டு, அப்படி மட்டும் நினச்சிடாத தாமரை, கண்டிப்பாக நம்ம அண்ணன் வீட்டுக்குள்ளே போயே தான் தீருவோம், கொஞ்ச நாள் போகட்டும், அண்ணனுக்கு கோவமெல்லாம் குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது பேசி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச காரியத்தை சாதிச்சு தான் காட்டணும், கண்டிப்பாக சேதுக்கும் உனக்கும் நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி திரும்பவும் தாமரைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ எதுக்காகவும் கலங்காத, சேது உனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே தாமரையுமே கொஞ்சம் மனசை தேத்திக்கிறாங்க. அம்மா எப்பாடுபட்டாவது நமக்கும் சேது மாமாக்கும் கல்யாணம் நடத்தி வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சேதுவும் நம்ம தமிழ்ச்செல்வியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே சாமி கும்பிட்றாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எப்பவும் பிரியக்கூடாது, எங்கள் வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காடுறாங்க. அங்கே வந்த சாமியார் நம்ம தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி பார்த்துட்டு, அம்மா நீ வந்த நேரம் உன் குடும்பமே செழிப்பாக இருக்க போகுது, நீ மகராசிமா, கண்டிப்பாக அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா உன் ராசி அப்படி, நீ அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணுமா, அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, உன்னால் அந்த குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது, நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு பொம்பளை குழந்தை பிறக்க போகுது, அந்த குடும்பமே இனி சந்தோஷத்தில் மிதக்க போகுது, எல்லாமே உன்னால் தான் நடக்க போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார் சொன்னதுமே எங்கள் சேதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் சொன்னது தான் சாமி நடக்கணும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அதுதான் நடக்கும், இப்போ அவள் மாசமாக தான் இருக்கா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கிறது? இன்னும் இருக்க வயிறு வளரணும், வயிறு வளரல அப்படின்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அந்த சாமி இருந்துட்டு, இங்கே பாருமா, மனசுக்குள்ளே நீ ஏதோ ஒரு குழப்பத்தோடு இருக்கிற, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இல்லை அதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற, கண்டிப்பாக நீ எதுக்காகவும் பயப்படாத, அந்த அம்மா உன் கூட துணையாக இருப்பா, உனக்கு நல்லதே நடத்தி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார் சொன்னதுமே நம்ம தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்தும் நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க. தமிழ், நீ இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் என்னுடைய பிளானே. போயும் ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து வந்தவன் நீ, உன்னை இந்த வீட்டில் வச்சு வைக்கவே மாட்டேன், கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன் பாரு. உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக வருது, என் மவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் நடத்திக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் செஞ்சுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷமும் பயப்படவே மாட்டேன். ஏன்னா அந்த கடவுளே என் பக்கம், எனக்கு எதுவும் கெட்டது நடக்காது, நான் எப்போவும் நல்லது மட்டும்தான் நினைப்பேன், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் இப்படி கெட்டதே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு தான் கெட்டதை வந்து வர வைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருங்க, அப்போயாவது கடவுள் உங்கள் பக்கம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி கெத்தாக பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்து கருப்பை கூட்டிக்கிட்டு ஒரு வேலையாக வெளியே கிளம்பிடுறாங்க. நம்ம ராஜாங்கமும் ஒரு மீட்டிங்குக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டில் வந்து நம்ம பாட்டி மோகனா மட்டும்தான் இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் ரூம்குள்ளே இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ் வந்து, பாட்டி ஏதாவது காப்பி தண்ணி இது சாப்பிட்றீங்களா, நான் ஏதாச்சும் போட்டு கொண்டு வருவா, இல்லை ஜூஸ் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்போ தான் இருந்துட்டு, வேணாம்மா உட்காருவா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம தமிழ்ச்செல்வி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இங்கே பாட்டியும் மோகனாவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம மோகனா வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளித்து எழுப்பி விடுறாங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக பார்க்குறாங்க. மோகனா இருந்துட்டு, தமிழ் உனக்கு என்னாச்சு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை, எனக்கு 2-3 நாளாகவே ஒரு மாதிரி மயக்கமாக வருது, தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, என்னமோ சாப்பாடு எதுவுமே எனக்கு இறங்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே தமிழ் இருந்துட்டு, அத்தை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே இருப்போம், வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்து திரும்பவும் மயக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அத்தை, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க. இங்கே அப்போ தான் இருந்துட்டு, தமிழ் உன் அத்தை சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க, எனக்கு என்னமோ ஏதோன்னு நெஞ்சே பதறி போச்சு, நீ மயங்கி விழுந்ததுமே. வேணாம்மா, நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வா, அவங்க ஏதாச்சும் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, அதுலேயே இந்த மயக்கமெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயும் வகுருமா இருக்கிற பொலதாச்சி பொண்ணு வேற, நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது, நம்ம கர்ப்பமாகவே இல்லை, ஆனால் எல்லாரும் இந்த வீட்டில் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்துலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. திரும்பவும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தமிழ்ச்செல்வி மயங்கி விழுந்துடுறாங்க. எங்கள் மோகனாவும் பாட்டியும் ரொம்பவே பதறடிச்சு போயிடுறாங்க. உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இப்போ மோகனா நீ ஒரு நிமிஷம் கூட தயங்காத, இப்போ நீ தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு திரும்பவும் தண்ணியை முகத்தில் தெளித்து எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்க எப்போவுமே ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே வந்து நம்ம தமிழ்ச்செல்வியை வந்து டாக்டரு கையை பிடிச்சி பார்த்துட்டு வயிறெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வியும் நம்ம மோகனாவையும் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு வந்து செக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுனால இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. தமிழ், நீ கர்ப்பமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தமிழ்ச்செல்விக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். டாக்டர், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது நெசமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ கர்ப்பமாக இருக்க, இப்போ தானே செக் பண்ணேன், இங்கே பாரு, ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மோகனாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா கடவுளே, நாங்கள் கும்பிட்ற சாமி எங்களை கைவிடலை. எப்படியோ தமிழ்ச்செல்வி திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியோ நம்ம குடும்பத்துக்கான வாரிசை அவள் பெற்று கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா வந்து சாமியை வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, டாக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இந்த பிரச்சனை தீருமோ தீராதோன்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ தமிழ்ச்செல்வி திரும்பவும் கர்ப்பமாயிட்டா.